பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாபிலோன் தேசத்தில் எஸ்தர் ராணியாக முடிசூட்டப்பட்ட காலத்தில் ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனுஷன் எழும்பி அந்த பாபிலோன் தேசத்தில் வாழக்கூடிய யூத ஜனங்களை அழிப்பதற்காக தந்திரமான திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை செயல்படுத்துவதற்காக பிரயாசப்பட்டான். அந்த நெருக்கடியான காலத்தில் யூத ஜனங்கள் தப்பித்து கொள்ள பிழைத்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப மொர்தெக்காய் என்கிற மனுஷன் எஸ்தரிடத்துல, ராஜாவிடத்துல எங்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும், இந்த கொடிய சூழ்நிலையிலிருந்து, கொடிய மனுஷனுடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். எஸ்தரும் 3 நாள் உபவாசித்து ஜெபித்தாள். யூத ஜனங்களையும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 3வது நாளுக்கு பிறகு ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் ராஜாவை சந்திக்க போகிறார். அந்த காலத்துல ராஜா விரும்பி அழைத்தால் ஒழிய அவரை சந்திப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அது மனைவியாயிருந்தாலும் கூட, பிள்ளைகளாயிருந்தாலும் கூட அவருடைய அனுமதி பெற்றுதான் அவரை பார்க்க முடியும். ஆனா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையானதுனால 30 நாளா ராஜா எஸ்தரை அழைக்காத போதும் ஜெபத்தோடு கூட அழைப்பு கிடைக்காமலேயே அவள் ராஜாவை சந்திக்க போனாள். அவள் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறாள். என் ஜனம் அழிந்து போக இருக்கிறது, அதை நான் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? ஆகவே ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் நான் ராஜாவை சந்திக்க போவேன் என்று சொல்லி கடந்து போனாள். ஆனால் ஜபத்தோடு கடந்து போனார்கள். ஜபம் ஜெயத்தை தரும். அவ ஜபத்தோடு கடந்து போனதுனால அங்க ஒரு அற்புதம் நடந்தது. ராஜா அவளை வரவேற்றானா. அவளிடத்துல உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டானா. தேசத்துல பாதியை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவளோ, நான் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன், அதுல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், ஆமானும் அதுல கலந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது என் விருப்பத்தை சொல்லுவேன் என்று சொன்னாள். பிரியமானவர்களே, நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், சில சட்டதிட்டங்கள் பரம்பரையாய் காலாகாலமாய் நடைமுறையில் இருந்து வருகிறது. ராஜாவை சந்திப்பதற்கு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதை மீறி எஸ்தர் போக காரணம், என் ஜனம் அழிந்து போக இருக்கிறது, நான் என் ஜனத்தை அழிவினின்று பாதுகாக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். 2 காரியத்தை சொல்லுகிறார். மீட்படைய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது.
அதற்காக நான் ஆண்டவரிடத்துல இடைவிடாமல் மன்றாடி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய தேவைகள் சார்ந்ததாயிருக்கிறது, அல்லது மற்ற நண்பர்களுடைய உறவினர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதாயிருக்கிறது. நல்லதுதான். இருந்தாலும் ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து போவாரானால் அவருக்கு என்ன பிரயோஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல்ல நம்ம தேட வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் பிரியமானவர்களே தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை. அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதல்ல கடவுளுக்கு ஏற்புடையதையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு அருளுவார். உலக செல்வங்களும் உலக ஆஸ்திகளும் உலகத்தோடு நாம் விட்டு போகிற காரியங்கள், அதை எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. வெறும் கையாய் வந்தோம், வெறும் கையாய் போவோம். நாம் போகிற இடத்துல நமக்கு நாம் சேகரித்து வைத்தவைகள் தேவைப்படாது. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை முதல்ல தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் ஆஸ்தி உள்ள ஒரு மனுஷன். அவனுடைய வீட்டில் வந்து சில ஆசிரியர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேத பிரமாணங்களை குறித்தும் நியாய பிரமாணங்களை குறித்தும் மற்றும் உலக காரியங்களை குறித்தும் அவன் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கவில்லை. ஆசிரியர்கள் அவன் வீட்டில் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வசதி படைத்த மனுஷனாயிருந்தான். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தபோது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் குப்பை, நான் கர்த்தராகிய தேவனை ஆதாயமாக்கி கொள்ள இவைகளெல்லாம் குப்பை என கருதுகிறேன் என்று ஆண்டவரை பின்பற்றின மனுஷன். அந்த ஆளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்கம், யூதர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் மெஸ்ஸியா, மெஸ்ஸியா வருவார் என்று யூதர்களெல்லாம் காத்திருக்கிறார்களே தவிர மெஸ்ஸியா வந்திருக்கிறார் என்பதை அறிகிற அறிவு இன்னும் அவர்களுக்கு இல்லை. ஒரு காலத்தில் பவுலும் இயேசுவை எதிர்த்த மனுஷன்தான். இயேசு மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள அவர் விரும்பவே இல்லை. இயேசுவை மெஸ்ஸியாவா ஏற்றுக்கொண்ட யூதர்களை அவர் வேதனைப்படுத்தினார், சபைகளை பாழாக்கினார். ஆனால் இயேசு ஆண்டவர் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தின போது இயேசுவை மெஸ்ஸியாவா ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இயேசுதான் மெஸ்ஸியா என்று சொல்லி ஜனங்கள் நடுவில் தீவிரமாய் பிரசங்கித்தார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். இவன் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினவன் ஆயிற்றே, இப்பொழுது அதே இயேசுவை மெஸ்ஸியா என்று பிரசங்கிக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். காலம் போக போக இன்னும் தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் அறியாமலும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்களே, என் ஜனம் மீட்படைய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய ஜெபம் என்று சொல்லுகிறார். உங்கள் சந்ததிகள் மீட்படைய வேண்டும், உங்களை பெற்றெடுத்தவர்கள் மீட்படைய வேண்டும், உங்களோடு பிறந்தவர்கள் மீட்படைய வேண்டும், ஏன் நீங்கள் மீட்படைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் முதல்ல ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சில இடங்கள்ல சில பொருட்கள் வாங்க போகும்போது அந்த பொருட்களோடு கூட இன்னும் சில பொருட்களை இலவசமாய் கொடுப்பார்கள். ஒன்று வாங்கினால்
ஒன்று இலவசம் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார்கள். 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருட்கள் வாங்கினால் உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புல இலவச பொருட்கள் கொடுக்கப்படும் என்று அறிவிப்புகள் கொடுக்கிறார்கள். இலவசத்தை எதிர்பார்த்து சில பொருட்களை வாங்குகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படுகிற காரியங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரட்சிப்பு, ஏற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலக பிரகாரமான சகலமும் உங்களுக்கு தேவன் கையளிப்பார். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் முதல்ல நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும், மீட்கப்பட்ட இனமா மாற வேண்டும் என்கிறதாய் இருக்கட்டும். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க விரும்புகிறோம். நல்ல வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா முதல்ல அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரட்சிப்பு. பாவத்திலிருந்து அவர்கள் மெய்யான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாரை வஞ்சித்து எதையெல்லாம் எடுத்துக்கொண்டேனோ அதை 4 மடங்கா திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சக்கேயு பாவ அறிக்கை செய்த போது இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் இயேசு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 8 முதல் உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார். அப்ப பிரியமானவர்களே, அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் அல்லது துணிகரம் கொண்டு செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு மன்னிப்பு கேட்டு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஊதாரி மைந்தன் தகப்பனிடத்துல வந்து, நான் உமக்கு எதிராகவும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தைக்கு எதிராகவும் பாவம் செய்தேன், உடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள எனக்கு தகுதி இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்டான். தகப்பனோ அவனை வீட்டில் சேர்த்து கொண்டார். அவன் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கொடுத்தான். அதுபோலதான் பிரியமானவர்களே, பாவ அறிக்கை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். எந்த பாவங்கள்ல மூழ்கி கிடக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வர வேண்டும். ஆடம்பரமா வாழ்வதை விட ஆண்டவரோடு வாழ்வதற்கு விரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்கி நீதியின் பாதையில செமையான வழிகளில நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத நினைவுகள் மாறவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற உணர்வும் எண்ணமும் விருப்பம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.